ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு வந்து பாலாஜி கொழுக்கட்டை அப்படின்னு பேர். என்னடா அது, எத்தனையோ கொழுக்கட்டை கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன பாலாஜி கொழுக்கட்டைன்னு புதுசாக சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ. அதில் என்னென்னா, எங்கள் மாமா பையன் ஒருத்தர் இருக்கார் மஸ்கட்டில், அவருக்கு வந்து மணி கொழுக்கட்டை இதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் அம்மாவை வந்து அடிக்கடி சொல்லுவார், பண்ணி கொடுமான்னு. அதனால் எங்கள் ஆற்றுல நாங்கள் எப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணினாலும் அதை மணி கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டைன்னெலாம் சொல்ல மாட்டோம், பாலாஜி கொழுக்கட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். 3 டைப் ஆஃப் மணி கொழுக்கட்டை இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அதில் முதல் டைப் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து இது துருவி வச்சுட்டோம், தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் அது வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் உளுத்தம்பருப்பும். இந்த சின்ன கப்பால் நான் வந்து 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன் மாவு. அப்புறம் அதில் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜலம் வந்து 1க்கு 2. இதை என்ன பண்ணுங்கோ, தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வானலி வச்சுட்டு அந்த கரைச்சதையே விட்டு கலரினா உங்களுக்கு வந்து கட்டி தட்டாது. அதோட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு கலருங்கோ. பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்குவோம். லாஸ்ட்டாக இப்போ இந்த தேங்காயை போட்டு லைட்டாக ஒரு சுற்று, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த 1 கப்பு மாவை வந்து 2 கப்பு தண்ணியில் 1க்கு 2 தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை மூட்டினா போதும். அதில் வந்து எண்ணெயும் உப்பும் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். அது அப்படியே நீங்கள் கலரிகிட்டே இருந்ததுன்னா அது நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு பண்ணுங்க, வந்துடும். இந்த மாதிரி மாவு நல்லா சுருண்டு வந்துடும். கொஞ்சம் தண்ணியை தொட்டுண்டு கையில் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் இருந்ததுன்னா ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு தட்டு எடுத்து இந்த தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா சமன்படுத்திட்டு ஒரு கத்தியால் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஷேப் போட்டு இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்கோ. எடுத்த உடனே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன்னா கொஞ்சம் சரியாயிடும் அது. இப்போ வந்து ஆறிடுத்து, உங்களுக்கு நல்லாவே எடுக்க வரும், ஈஸியாக எடுக்க வரும். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்தேன்னா ஒரு இதுவும் நல்லா வரும். அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பீசஸ் வந்து அழகாகவே எடுக்க வந்திருக்கு. அந்த நம்ம போட்ட 1 கப்புக்கு வந்து இவ்வளவும் இதில் கொஞ்சமும் வச்சுருக்கேன். தாராளமாக ஒருத்தருக்கு போகிறோம். அது 1 கப்பு. ஒரு இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுங்க. கொஞ்சமாக விட்டால் போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து ஸ்டீல் இலுப்பச்சட்டிங்க, அதனால் டக்குன்னு இதுவாகிடும். அதனால் பார்த்து பண்ணணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இதை போட்டுன்ட்டு இது நல்லா செவந்த பிறகு கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி அதெல்லாத்தையும் இதில் போட்டுருணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டைமண்ட், அதையும் இதில் சேர்த்துருங்க.
கொஞ்சம் லேசாக மெதுவாக கலந்துக்கணும். அவ்வளோதான். நல்லா கலரிட்டேன்னா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஊறிட்டுன்னா அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் அதில் ஊறிட்டு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் லீவ் நாளில் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட கொத்தமல்லி டைமண்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.